ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.1 ஹோம் தேட்டரோட ரிப்பேர் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹோம் தேட்டர் என்ன ஏதுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. இது வந்து பிலிப்ஸ் பிராண்டோட 2.1 ஹோம் தேட்டரு. பிலிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி ஸ்பீக்கராக கொடுப்பாங்க. இது வந்து டவர் ஸ்பீக்கர் மாடல். இந்த ஹோம் தேட்டர் வந்து டவர் ஸ்பீக்கரில் வரும். 2 டவர் ஸ்பீக்கரு ப்ளஸ் ஒரு சப்வூஃபரோட சேர்ந்து வரும். அந்த மாடல் ஹோம் தேட்டர் இது யாரோட ஹோம் தேட்டர்னா, இது என்னோட ஹோம் தேட்டர் தான். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் தேட்டர் தான் இது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொங்கலுக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அதனால தான் இந்த ஹோம் தேட்டர் ரிப்பேரும் ஆயிடுச்சு. இது வாங்கி வந்து ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே தான் ஆகுது. வாரண்டியில் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே கழட்டி நோண்டிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இதை கழட்டி அதை ரெடி பண்ணிட்டேன். அதை ரெடி பண்ணி ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து இன்ட்ரோ வீடியோ மட்டும் இப்போ நான் ஷூட் பண்ணுறேன். இது வந்து என்ன பிரச்சனைனா அது ஏதுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த வந்து வாரண்டியில் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கழட்டி நோண்டிட்டேன். அது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கழட்டி நோண்டிட்டேன். ரெடியும் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களோட பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாரண்டியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதில் கை வைக்காதீங்க. ஏன்னா ஏதாவது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, செலவு ஜாஸ்தியாக ஆகிற மாதிரி இருக்குன்னா வாரண்டினா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்கேஸ் அதை கழட்டிட்டீங்க, அந்த வாரண்டி ஸ்டிக்கரெல்லாம் உடச்சிட்டிங்க அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களோட காசு தான் வேஸ்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வாரண்டியில் இருந்தால் கை வைக்காதீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன பிரச்சனை இருந்தது, என்ன எப்படி சரி பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே A to Z இந்த வீடியோவில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. வெல்கம் டு R2D Info. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.1 பிலிப்ஸ் பிராண்டோட ஹோம் தேட்டரு. இந்த ஹோம் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்கும். அந்த மினி டவர் ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க 2 ஸ்பீக்கரு. அதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆன்லாம் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஒரு பாட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பீக்கர் பாடும், ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கனாக்கா பாடலை. எதனாலன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணால் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த கடப்பாக்கல் இருக்குது பார்த்திங்களா, இந்த கடப்பாக்கல் பண்ண வேணால் தான் அது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு மேலே இருக்கிற ஃபேனை துடைக்கிறதுக்கு இது மேலே வந்து ஏறி நின்னேன். இது வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த பழைய மாடல் CRT டிவி வைக்கிறதுக்காக. அது மேலே ஏறி நிற்கும்போது அந்த கடப்பாக்கல் உடஞ்சி இங்கே இந்த பாக்ஸ் மேலே பட்டு அதுக்கப்புறம் இந்த டைல்ஸில் விழுந்து உடஞ்சி போச்சு. கடப்பாக்கல்லும் உடஞ்சி போச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இது பின்னாடி வந்து பாருங்கள், இந்த ஸ்பீக்கரோட 2 ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெட் கலரு ஒயிட் கலர் பின்னு 2 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் நல்லாயிருக்கு, ஒயிட் கலரில் பாருங்கள் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இந்த பாருங்கள், இது வந்து அந்த ஒயிட் கலர் பின்னில் சென்டரில் இருக்கிற பின்னு உடஞ்சி போச்சு. இந்த பார்த்திங்களா, இதில் எவ்வளோ பெருசாக தெரியுதா, இதில் பாருங்கள் உடஞ்சி போச்சு. அந்த பின்னு இருக்காது, ஏன்னா இந்த பாதி பீஸ் வந்து அதில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ அதை மாட்டிக்கிச்சுன்னா அப்படின்றதுனால ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. போன வருஷம் துடைச்சது, அதோடு இப்போ தான் துடைக்கிறேன். இதை துடைச்சிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது இந்த சுற்றி சைடில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையுமே கழட்டணும். எல்லா ஸ்க்ரூவையுமே கழட்டிட்டால் தான் இதை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் தான் ஆகுது. இது எப்படியோ வாரண்டியில் கிளைம் ஆகாது. அதனால தான் சரி நம்மளே கழட்டி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக கழட்டி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கழட்டுறீங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒயரை வந்து இது பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா, இதில் ஒரு பின்னு உள்ள வந்து ஹோல்ஸ், அந்த ரெட் கலர் பின்னில் ஹோல்ஸ் க்ளீனாக தெரியும். ஒயிட் கலரில் வந்து ஏதோ அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனை. இப்போது சைடில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டினோன்னா ஒயரை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் மட்டும் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டணும். 1 2 3ன்னு சொல்லிட்டு அந்த கனெக்டரில் வந்து எல்லாத்துலேயும் ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்டி எடுக்கிற மாதிரி வரும். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்தாச்சு அப்படின்னாக்கா போர்டை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கழட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்தாச்சு அப்படின்னா அந்த போர்டு மட்டும் தனியாக செப்பரேட்டாக வெளியே வந்துடும். இப்போ அந்த ஸ்க்ரூவை தான் கழட்டிகிட்ருக்கேன்.
இப்போ இந்த மாதிரி போர்டெல்லாம் நீங்கள் கழட்டுறீங்க அப்படின்னும்போது பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. அந்த ஸ்க்ரூவெல்லாம் பத்திரமா வச்சுக்கிங்க. எப்பவும் சொல்கிறது தான், நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லுவோம், ஸ்க்ரூவை கழட்டினா ஒரு மேக்னெட் ஒன்று போட்டு வச்சுக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்றதுனால என்கிட்ட மேக்னெட் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே என்கிட்ட எங்கேயும் மிஸ் ஆகாது. அந்த அளவுக்கு நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கழட்டுறீங்க அப்படின்னும்போது ஸ்க்ரூவெல்லாம் பத்திரமா வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஹோம் தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியில் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் கழட்டிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணாலே வாரண்டி கிளைம் ஆகாது. இதனால் இதை மனசில் வச்சுக்கிங்க. இங்கே பார்த்துங்க, இப்போ நான் எல்லாத்தையும் கழட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை கழட்டி எடுத்தோன்னே போர்டு தனியாக வந்துச்சா. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே பாருங்கள், போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஜாக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்குல்ல, அந்த ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்க ஜாக் எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், கழட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் கழட்டும் போது பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. ரொம்ப வேகமாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி பிடிங்கின்னு வந்துடும். அந்த ஜாக்கோட ஹோல்டரோடு சேர்த்து பிடிங்கின்னு வந்துடும். அதனால் பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பொறுமையாக ஒன்று ஒன்றா கழட்டி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ எடுத்து போர்டு தனியாக வந்துச்சு பாருங்கள். இந்த போர்டு தனியாக வந்துச்சுங்களா, இதுதான் மொத்த போர்டு. இந்த ஹோம் தேட்டருக்கு 2.1 ஹோம் தேட்டர் இது. இந்த 2.1 ஹோம் தேட்டருக்கான போர்டு எல்லாமே இது தான். இது சின்ன போர்டை தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய போர்டெலாம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவரை வந்து கம்மி பண்ணி நம்மளுக்கு இதுக்கான இது வரும், இந்த போர்டுக்கான சப்ளை வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பின்னை தனியாக கழட்டி எடுக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்பீக்கரோட கனெக்டரை வந்து தனியாக கழட்டி எடுக்கணும். எதனால் கழட்டி எடுக்கணும்னா, அதை அப்படியே எடுக்க முடியுமானா, இது ஃபுல்லாகவே ஷீல்டு பண்ணியிருக்கிறதுனால அதை நம்ம அப்படியே பண்ண முடியாது. இந்த சால்ட்ரிங் அயன் வந்து என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சால்ட்ரிங் அயன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கின சால்ட்ரிங் அயன் இன்னமும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து சால்ட்ரான் பிராண்டோட இது 25 வாட்ஸ் சால்ட்ரிங் அயனு. கிட்டத்தட்ட 2007 வாங்கின சால்ட்ரிங் அயனு இன்னமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சால்ட்ரிங் அயன் இது. இது எப்போவுமே எங்கள் வீட்டில் ஏதாவது எனக்கு சின்ன ஒர்க் இருக்குது, எதாவது பார்க்குறேன் அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சால்ட்ரிங் அயனை வச்சு நம்ம வந்து அந்த கனெக்டரை தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இப்போ இதை கழட்டி எடுத்துட்டா இதுக்கு வந்து பேக் சைடில் ஃபுல்லாகவே ஷீல்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா. இப்போ அந்த கவரை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கவருக்கு உள்ளவும் வந்து பார்த்திங்கனாக்கா க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், சின்னதாக ஒரு கனெக்டர் மாதிரி வச்சு குட்டியாக ஒரு ஓட்டை மாதிரி போடுறேன். இங்கே பாருங்கள், அதை ஓட்டை மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே இருந்து, அதாவது பேக் சைடில் இருந்து நம்ம அந்த பின்னை தள்ளணும் அப்படின்னா அந்த பின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், தெரியுது பாருங்கள். இப்போ நான் இந்த ஓட்டை போட்டிருக்கேன்ல, ஓட்டை போட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்து அதை தள்ள ஆரம்பிக்கிறேன். இப்போ அந்த பின்னை வந்து தள்ள ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், வெளியே வந்துச்சா. இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அதேமாதிரி உங்களுக்கு தள்ளி காமிக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த ஒயிட் கலரு பின்னுக்கு சென்டரில் பேக் சைடில் ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு உள்ளே இருந்து நம்ம தள்ள ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வெளியே ஓடி வந்துடும். இப்போ அந்த பின்னு வெளியே வந்துச்சு பாருங்கள், பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை தனியாக எடுத்தாச்சு. அந்த பின்னு அது கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்களா. இப்போ அந்த பின்னு வந்து இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த பின்னு. உடஞ்சி போன பீஸ் வந்து இதுதான், அந்த ஸ்பீக்கரோட கனெக்டர்லேருந்து உடஞ்சி போன ஸ்பீக்கர் பின்னு. இது உள்ளே மாட்டிகிட்டு இருந்தது பார்த்தீங்களா. அது இப்போ நான் என்ன பண்ணி இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, பின்னாடி இருக்கிற அந்த கனெக்டரில் பின்னாடி இருக்கிற கனெக்டரை வந்து கவரை கழட்டிட்டு அதில் சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டேன்னா இது ஃபுல் அண்ட் ஷீல்டு இது. அதனால் அதை ஒரு கனெக்டரை வச்சு ஓட்டை போட்டு அது வழியாக தள்ளி எடுத்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி தள்ளும்போது ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், அந்த பின்னில் ஏதாவது டேமேஜ் ஆச்சோ இல்லை அதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டியில் வச்சுக்கிறேன். கண்டினியூட்டியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், கண்டினியூட்டியில் வச்சுட்டு இப்போ கண்டினியூட்டியை வந்து இதில் செக் பண்ண போகிறேன். இதில் அந்த ஸ்பீக்கரோட கனெக்டரில் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கா நம்ம. ஏன்னா உள்ளே வந்து அந்த மாதிரி குத்தி இது பண்ணும்போது ஒன்றோட ஒன்று டேமேஜ் ஆகலாம், இல்லை கட் ஆகிடலாம், ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வச்சாக்கா கண்டினியூட்டி வரும், ஏன்னா அது வந்து மைனஸு, சரிங்களா. ப்ளஸ்ஸு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே இருக்க இந்த ரெக்டர்ஸ் பின்னுக்கும் ஒயிட் கலர் பின்னுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. மைனஸ் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக தான் இருக்கும்.
பின்னாடி இருக்கிற குட்டி பின் வந்து மைனஸு, ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள், இந்த 2 ப்ளஸ்ஸையுமே வந்து கண்டினியூட்டியில் வச்சு செக் பண்ணுறேன், வருதான்ட்டு வரல. அதே மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸையும் இன்னொரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸையும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கண்டினியூட்டியில் செக் பண்ணுறோம். பக்காவாக இருக்குது, எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகலை. அந்தளவுக்கு பொறுமையாக நம்ம அதை ஓட்ட போட்டு அதுலேருந்து பின்னை வந்து வெளியே எடுத்துருக்கோம். இப்போ இதுவே வந்து டிவிடி பிளேயரு அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன், பின்னாடி ஆல்ரெடி வந்து ஓப்பனில் தான் இருக்கும், அது ஈஸியாக நம்ம உள்ளுக்கிற பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஹோம் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சப்வூஃபரோட ஏர் வந்து வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஷீல்டு பண்ணி கொடுக்கும்போது சப்வூஃபரோட ஏரு அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பின்னெல்லாம் யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸ்ட்ராவாக அதில் இருக்க லெட் எல்லாத்தையுமே வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோன்னா தான் நம்மளுக்கு அதை சால்ட்ரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதெல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். எல்லாம் பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது. இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த போர்டில் எடுத்து போடணும். இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்து உள்ளே வச்சுட்டு அதே மாதிரி சால்ட்ரிங் அயன் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக அதே மாதிரி வச்சு அதே மாதிரி சால்ட்ரிங் அயனை போட்டு இது பண்ணிடணும். இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஹோம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா உள்ள சப்வூஃபரு போர்டு எல்லாமே ஒரே இடத்துல வருது அப்படின்றதுனால வைப்ரேஷன் ஓவராக இருக்கும். இப்போ வைப்ரேஷன் ஓவராக இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த நம்ம கனெக்ட் பண்ணுற ஸ்பீக்கராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி அந்த ஒயரு ஜாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை லூஸ் கனெக்ஷன் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணுறோமா, இப்போ பார்த்துங்க நல்லா சால்ட்ரிங் பக்காவாக பண்ணிவிடுங்க. சால்ட்ரிங்கில் மட்டும் எதுவும் லூஸ் கனெக்ஷன் இல்லாத பண்ணுங்கள். இந்த சால்ட்ரிங் திருப்பி நீங்கள் கழட்டுற மாதிரி ஆகிடும். சரியா லூஸ் கனெக்ஷன் பண்ணலாம், ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது, திருப்பி கழட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், பக்காவாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம இந்த இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது. நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுறது எந்த ட்ராக்லேயுமே அந்த ட்ராக்கை விட்டு மற்ற ட்ராக்கில் டச் ஆகாமல் சால்ட்ரிங் பண்ணணும். இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு வேஸ்ட் ப்ரஷ் இருந்ததுன்னா, டூத் ப்ரஷ் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது மேலே லைட்டாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது லெட்டோ இல்லை டஸ்ட்டு ஏதாவது இருந்தாலோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி திருப்பி மல்டிமீட்டரை வச்சு அந்த 3 பின்னும் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இந்த 3 பின்னையுமே நம்ம கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணுறோம். கண்டினியூட்டியில் வச்சுட்டு இது பாருங்கள், 2 ப்ளஸ்ஸும் செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி செக் பண்ணுறேன். இதில் எந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் இல்லை, பக்காவாக இருக்குது. இதை வந்து நம்ம ஹோம் தேட்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஹோம் தேட்டரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. நம்மக்கிட்ட வந்து அவங்க யூஸ் பண்ணுற பேஸ்ட் இல்லை, அதுக்கு பதில் நம்மக்கிட்ட இருக்குது இந்த க்ளூ கன் இருக்குது. இப்போ இந்த க்ளூ கன்னை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சால்ட்ரிங் பண்ணோம் பார்த்திங்களா, இந்த கனெக்டரை ஃபுல்லாகவே க்ளூ கன் போட்டுப்போம். எதுக்காக அப்படி போடுறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகக்கூடிய பொருள் உள்ளே இருக்கிறது இந்த போர்டெல்லாம். அதனால் வைப்ரேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்கேஸ் லூஸ் கனெக்ஷன் ஆகும், இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா நான் க்ளூ கன் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பின்னாடி வந்து இந்த டோரை கழட்டணும் பாருங்கள், அந்த டோர் வந்து கழட்டி மாட்டும் போது லூஸ் ஆகிடும். அதனால் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட்டை போட்டுப்போம். பேஸ்ட்டை போட்டால் அது கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும், கழண்டு வெளியே வராது. சரிங்களா, இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த போர்டை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து ஹோம் தேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம கழட்டணும் பார்த்திங்களா ஹோம் தேட்டரில், அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாஷர்னால் அது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், ஃபோம் மாதிரி இருக்கும். அதை போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணோன்னா வுட்டில் எந்த அளவுக்கு பேக் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஒரு பிராண்டட் ஹோம் தேட்டர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் போது அதில் வந்து இதெல்லாமே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூட ஏர் வந்து லீக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏர் லீக் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா,
உங்களுக்கு சப்வூஃபர் வந்து ரியாக்ட் ஆகும்போது ஒரு மாதிரி டர்ருன்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதிரி வாய்ஸாக வரும் அந்த சவுண்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஏர் வெளியே லீக் ஆகாமல் சீலண்ட்லாம் போட்டு பக்காவாக போடுறது. அதுக்காக தான் இந்த மாதிரி கனெக்டரும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே ஷீல்டு கனெக்டர். நம்ம இந்த போர்டை வந்து அந்த வுட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம் பேக் டோரில். பார்த்துங்க. ஸ்க்ரூவும் அதே மாதிரி எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லா ஸ்க்ரூவுமே போட்டுருங்க. பின்னாடி ஒரு டம்மி கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா அதை கழட்டினா தான் உள்ளே 2 ஸ்க்ரூ இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த போர்டு உள்ளே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு அதே மாதிரி இந்த கனெக்டர் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸு, அந்த வுட்டில் போட்டிருக்க ஹோல்ஸுக்கு சென்டராக இருக்க மாதிரி போடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்பீக்கரோட கனெக்டரு மற்ற கனெக்டர்லாம் மாட்டுறீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் பர்ஃபெக்டாக மாட்ட முடியும். எங்கேயாவது ஒரு பக்கமாக ஒதுங்கி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்டர் வந்து சரியாக செட் ஆகாது. இப்போ எல்லாமே பக்காவாக மாட்டியாச்சு. பக்காவாக மாட்டி இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஒயரை கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஒயரெல்லாம் பிடுங்கி விட்டோம் பார்த்தீங்களா, இந்த எல்லா ஒயரையுமே அதில் கனெக்ட் பண்ணணும். அது எல்லாத்தையுமே இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இதை தூக்கி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஒயருமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கழட்டுறீங்க அப்படின்னா கழட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. அதுக்கப்புறம் கழட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. எதுக்காகனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயரெல்லாம் மாற்றி கீச்சி சுருவாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அது. எல்லாமே பக்காவாக இருக்கான்றதை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு, நான் கழட்டின ஜாக் கொண்டு நான் வந்து க்ளூ கன் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்காகனா வைப்ரேஷனில் வந்து எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது. திருப்பி லூஸ் கனெக்ஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் கழட்டி எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனாக்கா எதுவுமே லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகாமல் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் வந்து எல்லா ஸ்க்ரூவுமே போடணும். இப்போ எல்லா ஸ்க்ரூவுமே போட்டு டைட் பண்ணால் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு எல்லா ஸ்க்ரூவும் போட்டிருக்கான்னு ஒரு முறை லாஸ்ட்டாக நான் செக் பண்ணுறேன். இப்போ எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம போட்டாச்சு. எல்லா ஸ்க்ரூவுமே போட்டேன். பார்த்தீங்களா, பக்கா. அடுத்தது வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே ஆன் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கேயே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏன்னா நான் இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா ஆடியோ ப்ளே பண்ணால் இந்த யூடியூப்காரன் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க, காப்பிரைட் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆடியோவும் நான் ப்ளே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இப்போது வந்து பார்த்திங்கனாக்கா இதில் ஒரு பின்னு உடஞ்சிருக்குல்ல, இந்த ஸ்பீக்கரோட ஒரு ஒயரில் வந்து ஒரு கனெக்டரோட பின்னு உடஞ்சி போயிருந்தது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோ ஆடியோன்னு சொல்லி ஒரு 3 பின் ஒயர் ஒன்று வரும், பார்த்துருப்பீங்க. பழைய டிவிடிக்கெலாம் நம்ம சொல்லுவோம் 3 ஒயர் வரும், எல்லோ கலரு, ஒயிட்டு, ரெட்டுன்னு சொல்லிட்டு 3 ஒயர் வரும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒயரை கட் பண்ணி ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்பீக்கரோட ஒயரில் வந்து ஒயிட் கலர் கோடு போட்டிருப்பாங்க, அது வந்து ப்ளஸ்ஸு, கோடு இல்லாமல் இருக்கிறது மைனஸு. அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட் கலர் ஒயரும் மைனஸுக்கு வந்து பிளாக் கலர் ஒயரும் போட்டு டேப் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா முறுக்கிட்டு ஃபுல்லாக டேப் அடிச்சிடணும். இதை இப்போ இந்த மாதிரி டேப் அடிச்சிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் நாளைக்கு வந்து நம்ம இதை பின்னு கூட மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒயர் இல்லாமல் என்கிட்ட ஒயர் இப்போதைக்கு இந்த கனெக்டர் இல்லை அப்படின்றதுனால நான் அந்த ஒயரை கட் பண்ணி போட்டேன். இது தனியாகவே இந்த கனெக்டர் விற்கும், அதை வாங்கி நம்ம சால்ட்ரிங் பண்ணி கூட பண்ணிக்கலாம் அந்த பின்னில். அதனால் அந்த மாதிரி கூட வாங்கி போட்டுங்க. நான் வந்து என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ யாரும் அந்த ஒயர்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, என்கிட்ட சும்மா தான் கிடக்கு, அது வேஸ்ட்டாக தானே போகுதுன்றதுக்காக அது மாதிரி நான் இந்த மாதிரி ஒயரை போட்டு கட் பண்ணி முறுக்கி டேப் வச்சு யூஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ, உங்களால் பின்னு வாங்கிக்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி பின்னு கூட போட்டுக்கலாம் தனியாக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைனாலும் இந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கனாக்கா செலவு வந்து பார்த்திங்கன்னா வெளியே பொருட்கள் வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களையே வச்சு நம்ம எப்படி ரிப்பேர் பார்க்கணும், எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் தாட்டு. அதை வச்சு தான் நான் வீடியோ போடுறேன். நம்ம பெருசாக வந்து பெருசாக செலவு பண்ணி போடுறதெல்லாம் கிடையாது, ரெடி பண்ணுறதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பொருளை நம்மளே ரிப்பேர் பார்த்து யூஸ் பண்ணணும், அதுதான்.
அந்த மாதிரி வீடியோஸ்க்கு தான் நம்ம வீடியோவில் வரும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஹோம் தேட்டர் வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் தான் ஆகுது. 7-8 மாதம் தான் ஆகுது. வாரண்டியில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் கழட்டி, சின்ன ப்ராப்ளம் தானே, அதனால் எதுக்கு நம்ம வந்து கழட்டி இது பண்ணணும்னு சொல்லிட்டு கழட்டிட்டு பார்த்தேன். இப்போ இந்த ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகாமல் இருந்தது, இதுவும் பக்காவாக ஒர்க் ஆகுது பார்த்துங்க. அதேமாதிரி இந்த ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது. வாரண்டியில் இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது போர்டெலாம் இஷ்யூ இருந்தால் நீங்கள் கை வைக்காதீங்க. நீங்கள் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகாது. சரி, ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன நோண்டி நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எஃப்எம் சரியாக கேட்கல. அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆண்டனா ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். அந்த ஆண்டனா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆண்டனா வந்து இந்த மாதிரி இருக்கும். 2 பக்கம் சின்னதாக 2 ஆண்டனா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆண்டனா கம்பி இருக்கும். அதை பின்னாடி நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நல்லா பக்காவாக கிளாரிட்டியாக வரும். அந்த சிக்னலுக்காக அதை நம்ம கனெக்ட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பழைய ரேடியோலலாம் பார்த்திங்கன்னா பின்னாடி சின்னதாக ஒயர் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இது என்கிட்ட இருந்ததுனால சரி இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுருமேன்றதுக்காக இதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்காவாக பாடுது. 2 ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே படிப்பேன், அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வரும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.